ஹாய்ங்க. நமக்கு இன்னைக்கு வந்து எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காண்டி நம்ம இது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மருதாணி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லாவே நம்ம முடிக்கு வந்து நல்லாவே ஒரு ரொம்ப சத்தான ஒன்று. அடுத்து வந்து நான் வெற்றிலை, ஓமவல்லி ஓமவல்லி வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்கும். வெற்றிலை வந்து ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டிலே எல்லா சைடும் கிடைக்கக்கூடியதான். அடுத்து வந்து கரிசலாங்கண்ணி. எனக்கு வந்து நான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை கரிசலாங்கண்ணி இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் மஞ்சள் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கைப்பிடி இருக்கும், நம்ம கையளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து கற்றாழை. இது வந்து கத்தாழையும் சின்ன வெங்காயமும் நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இந்த இது கத்தாழை வந்து இந்த மாதிரி தோல் இருக்கலைன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம். அதனால நம்ம வந்து ஒரு 2 பீஸ் பெரிய பெரிய கத்தாழை வந்து 2 பீஸ் எடுத்து வெட்டி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நெல்லிக்காய் இருக்கும். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நான் நல்லாவே தோல்லாம் சீவி வச்சுருக்கேன். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து கருவேப்பிலை. இது வந்து ஒரு 2 கைப்பிடி நான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தான் இதுக்கு ரொம்பவே முக்கியமானது. இது ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். இது வந்து நாட்டு கருவேப்பிலை நான் வச்சுருக்கிறது. வந்து உங்களுக்கு எந்த கருவேப்பிலை கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 கைப்பிடி. அடுத்து வந்து முருங்கை இலை. இது வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு கொழுந்து தலையாக எடுத்துக்கோங்க. இது அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி வரும். இதுவும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கொய்யாலை எடுத்து வச்சுருக்கேன். கொய்யாவில் வந்து ஒரு 10-20 தலை இருக்கும். அது ஒரு எடுத்து வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கைப்பிடி வரும். அடுத்து வந்து நம்ம பன்னீர் ரோஸு. இது வந்து நல்லா ஒரு இந்த பவுல் நிறையா நவே வச்சுருக்கேன். ஒரு 20 ரோஸ் இருக்கும். 20 ரோஸ் வச்சுருக்கேன். அடுத்து வந்து செம்பருத்தி பூ. இது ஒரு 20 பூ. அந்த இதழ்களை மட்டும் நான் பிரித்து வச்சுருக்கேன். ஒரு 20 பூ எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட இலை வந்து ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். இதையும் நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து வேப்பிலை. வேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை கைப்பிடி இருந்தால் போதும். வேப்பிலை வந்து ரொம்பவே நல்லது. வேப்பிலை. அடுத்து வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு ஒரு 5 ஸ்பூன் இருக்கும். ஸ்பூனில் கணக்கு வச்சோம்னா ஒரு 5 ஸ்பூன். அதே அளவு வந்து கரிஞ்சீரகம் எடுத்திருக்கேன். வெந்தயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு வந்து நம்ம கரிஞ்சீரகமும் எடுக்கணும். 2 ஈக்குவலாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து ரோஸ்மேரி. இது வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். இது வந்து ரோஸ்மேரி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பாக்கெட் வந்து 60 ரூபாய் தான். அடுத்து வந்து இது வந்து அவுரிப்பொடி. அவுரிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது மருதாணி போட்டோம்னா கண்டிப்பாக அவுரிப்பொடி நம்ம போடணும். இது வந்து தலை வந்து நமக்கு கிடைக்காது, எங்கேயுமே மேக்ஸிமம் கிடைக்காது. ஆனால் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். அது வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து வேம்பாலம் பட்டை. இதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். இது ஒரு ப்ரைஸ் வந்து 60 ரூபாய். இதெல்லாம் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். இது வந்து வேம்பாலப்பட்டை. இது வந்து ஒரு பட்டை தான். வேம்பாலப்பட்டைன்னு நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா இது கிடைக்கும் கண்டிப்பாக. வேம்பார் பட்டை. வேம்பார் பட்டை. வேம்பார் பட்டை. இது வந்து வேம்பாடம் பட்டை. அடுத்து வந்து வெட்டி வேறு. வெட்டி வேறு வந்து ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே அடுத்து வந்து இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். எல்லாமே மொத்தமாக சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதை அரைக்கிறத பார்ப்போம். அடுத்தது எல்லாமே நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி கழுவி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. பூச்சி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மொத்தம் 20 பொருள் சேர்த்துருக்கேன். இதில் மொத்தமே 20 பொருள் நான் போட்டிருக்கேன். எல்லாமே 20 பொருளையுமே நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கலாம். எல்லாமே போட்டு ஒன்று மணி நேரம் நம்ம சேர்த்து அரைக்கும் போது வந்து நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கொல கொலன்னு வரும். நல்லாவே அரைச்சோம்னா, நல்லா மைய அரைச்சோம்னா நம்ம ஒவ்வொன்றே 2-3 அப்படி சேர்த்து சேர்த்து அரைக்கணும். லைட்டாக தண்ணி விட்டு விட்டு தான் அரைக்க முடியும். ஏன்னா நமக்கு தலையாக அரைச்சோம்னா நமக்கு இந்த பதத்துக்கு வராது. லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து தான் அரைக்கணும். பாருங்கள், நான் எந்த பக்குவத்தில் அரைச்சி வச்சுருக்கேன்னு. ஆனால் நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. அதனால் எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைய அரைச்சிக்கோங்க. அடுத்த மருதாணி போடுறேன். அடுத்து வந்து ஓமவல்லி, வெற்றிலை இதுவும் போட்டுக்கிறேன். இதோட சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டால் மட்டும்தான் அரைக்க முடியும். தண்ணி விடாமல் நம்மளால் அரைக்க முடியாது. அடுத்து வந்து கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையுமே நல்லாவே அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரே தான் தண்ணி ஊற்ற வேணாம், ஆனால் தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை அரைச்சி காய வைக்க தான் போகிறோம், அதனால் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் எல்லாமே ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட வந்து இப்போ வந்து அவுரி பொடி வந்து நான் சேர்க்க போகிறேன். அது சேர்த்ததுக்கப்புறமே நல்லாவே பக்குவமாக இது வந்துடும். இது நல்லா கரெக்டாக இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வடை தட்டுற பக்குவத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. இது நல்லாவே தண்ணியெல்லாம் ஆகாது. நம்ம கரெக்டாக நமக்கு பெரட்டும் போது கரெக்டாக இது வந்து அளவு வந்துடும். இது வந்து சின்ன சின்னதாக நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். நல்லாவே தட்டவே நல்லாயிருக்கும். இது நல்லாவே உண்மையே நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இது எல்லாருமே ஈஸியான மெத்தடு தான். இது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஃபுல்லாகவே நம்ம வடை தட்டிக்கலாம். சும்மா கையிலே எடுத்து சாதாரணமாக சும்மா நமக்கு எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இதை விட சின்னதாகவும் எடுத்துக்கலாம், நம்ம பெருசாகவும் தட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே நான் தட்டில் ஃபுல்லாகவே தட்டி வச்சாச்சு. இது வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். அதாவது மேக்ஸிமம் 3 நாளாவது வெயிலில் காயணும். நல்லாவே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 3 நாளே அதிகம் தான். நல்லாவே காஞ்சிடும் நமக்கு. அது நம்ம உடச்சி பார்த்தோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது, வண்டு வைக்காது. நல்லாவே நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது மேக்ஸிமம் 3 நாள் நம்ம காய வச்சுக்கலாம். வெயிலில் 3 நாள் காய வச்சு எடுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே தட்டி எடுத்துட்டேன். இது நம்ம காய வச்சு எடுத்துருவோம். இது பாருங்கள் நல்லாவே நான் காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச வீடியோ மட்டும் என்னால் எடுக்கும்போது நான் எடுக்க முடியல. இது நல்லாவே 3 நாள் நான் காய வச்சு எடுத்துகிட்டேன். இந்த பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு. நல்ல ஒரு வாட்டி இது வந்து மேக்ஸிமம் கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் 2 சின்ன கண்ணாடி பாட்டில் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது. அந்த 2 கண்ணாடி பாட்டிலுமே நான் எண்ணெய் யூஸ் பண்ணது நான் எடுத்து போட்டுட்டு அதே எண்ணெயிலே நான் போடுறேன். இப்போ வந்து பாட்டில் உங்கள்கிட்ட பெரிய பாட்டில் இருந்தால் நீங்கள் பெரிய பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சின்ன பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் நான் சின்ன பாட்டிலே குட்டி பாட்டிலே ஒரு 200 ml பாட்டில் 2 பாட்டில் அந்த 2 பாட்டிலுமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட வந்து நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வேம்பாலம் பட்டை. அதை வந்து நம்ம இப்போ தான் சேர்க்க போகிறோம். வேம்பாலம் பட்டை வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். பாருங்க ஒரு இந்த சைஸ் தான். பாருங்க அந்த ஒரு நம்ம சும்மா ஒரு 2 பிசுறு மாதிரி இருக்கும். அந்த பிசுறு வந்து நம்ம உடச்சி 2 சேர்த்துக்கணும். குட்டி பாட்டிலானா அந்த அந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா. இத்தனை கிராம்லாம் அது வராது, சும்மா சின்ன பீஸு. இப்போ வெட்டி வேறும் நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் குட்டி பாட்டிலானா சும்மா கொஞ்சமாக போகிறேன். இதே நீங்கள் பெரிய பாட்டில் வச்சுன்னா இதை விட நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே 1 லிட்டர் அந்த மாதிரி வாட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 பாட்டிலுமே நம்ம போட்டுக்கிறேன். வெட்டிவேர் இது வந்து வெட்டிவேர் நம்ம எதுக்கு போகிறோம்னா நல்லா வாசனை கொடுக்கும். எண்ணெய் வந்து நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள் 2 பாட்டிலுமே நான் போட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு 5 பீஸ் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன பாட்டில்னால நான் வந்து சின்னதாக எடுத்து போட்டுக்கிறேன். பெரிய பாட்டிலாக நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம். நான் குட்டி பாட்டில்னால ஒரு 5 பீஸ் மட்டும் நான் போடுறேன். அஞ்சு பீஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து சுத்தமான தேங்காய் வந்து இது எல்லா சைடுமே கிடைக்கும். ஆனால் இந்த எண்ணெய் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். நீங்கள் பாட்டிலில் பாக்கெட்டில் இருக்க எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க. இது தனியாக லூஸில் கிடைக்கும். இது ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் நான் வச்சுருக்கிறது. என்ன தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். வந்து இப்போ ஊற்றிக்கிறேன். 2 பாட்டிலுமே ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கலாம். இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். வேம்பாலப்பட்டை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் வரும். அது வந்து நம்ம முடியை கருப்பாக்கக்கூடிய வந்து சக்தி இருக்குது. இதில் வந்து இப்போ வந்து 2 பாட்டிலுமே நம்ம ஊற்றியாச்சா. இந்த பாட்டிலையும் ஊற்றிட்டு இந்த பாட்டிலையும் ஊற்றிட்டேன். ஆனால் ஊற்ற அந்த வந்து உரியும் அந்த எண்ணெய் வந்து. ஏன்னா நம்மளை காஞ்சதை போட்டிருக்கோம்ல, அது நல்லாவே உறிஞ்சும் அந்த எண்ணெயை வந்து. திரும்பி நம்ம கொஞ்சம் ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ஊற்றுது, அந்த கலர் மாறுது பாருங்கள். அந்த வேம்பாலப்பட்டை இதெல்லாம் ரெட் கலரில் மாறுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் நல்லாவே கலர் மாறுது. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள், அந்த பபிள்ஸ் வருதுங்களா, உறிஞ்சிருச்சு பாருங்கள். நான் ஃபுல்லாக ஊற்றினேன், உறிஞ்சிருச்சு, கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறேன். சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும். இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இது. பாருங்க இதுக்கு திரும்பி நான் ஃபுல்லாக ஊற்றி வைக்கிறேன்.
நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்லாவே கலர்லாம் மாறும். நம்ம காய்ச்சலாம் தேவையே இல்லை, எண்ணெய் ஹீட் பண்ணணும் தேவை கிடையாது. நம்ம அப்படியே எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து இன்னும் ரெண்டு பீஸ் நான் வந்து போட போகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பாட்டில் வந்து கேப் இருக்குது, அதனால் இன்னும் 2 பீஸ் நான் போட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்னும் 2 பீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, எண்ணெய் ஊற்றுலையுமே இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. இது வந்து நம்ம எத்தனை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஊற வந்து நம்ம தேய்க்க தான் போகிறோம். இது வந்து காய்ச்ச போகிறதில்ல, காய்ச்சி அப்படியே எடுத்து இருத்து வைக்க போகிறதில்ல. நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இதுதான் அந்த பாட்டில் அளவு நான் போட்டுட்டு இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு மேக்ஸிமம் 3 நாளைக்காவது ஊறணும். 3 நாள் 4 நாளாவது ஊறணும். அதுவே நம்ம எதுவுமே வெயிலெலாம் நம்ம வைக்க தேவையில்ல. நார்மலாக நம்ம வச்சுட்டாலே அதுக்கு நல்லாவே கலர் மாறும். நான் 3 நாள் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வெயிலெலாம் வைக்கணும், ஹீட் பண்ணணும் எண்ணெயை அப்படிலாம் தேவையே கிடையாது. இது பாருங்க, இப்பயே கலர் மாறுது பாருங்க. அந்த ரெட் கலர்லாம் மாறுது பார்த்தீங்களா? அந்த கலர் மாறுது, எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தெளிவாக, ஆனால் மாறுது பாருங்களேன். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. அந்த வேம்பாலப்பட்டையோட கலர் பாருங்க, உடனே கலர் மாறுது பாருங்க. நான் 6 பாட்டில் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே 6 பாட்டில் நான் இதில் யூஸ் பண்ணிட்டு, இதில் பாருங்க ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லாவே ஒரு கலர் ரெட் கலரில் இருக்குது. அது பார்க்க வந்து டார்க், அந்த இதெல்லாம் போட்டுக்கனால பிளாக் கலரில் தெரியுது, ஆனால் ரெட் கலரில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, கையில் ஊற்றி காமிக்கிறேன். அந்த ரெட்டு க்ரீன்லாம் கலந்து அது ஒரு நல்லா டார்க் கலரில் நல்லாவே இருக்குது. இது நான் காய்ச்சலாம் இல்லை, இயற்கையாகவே நல்லாவே அந்த இது போட்டதுமே நல்லாவே இது வந்துருச்சு. இது சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க. இது நம்ம கடையில் நிறையா காசு கொடுத்து லிட்ரு கணக்கில் 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்குலாம் வாங்குகிறோம். இது அப்பெல்லாம் வாங்கலாம், நம்ம வீட்லேயே ஈஸியாகவே செய்யலாம். ஈஸியான மெத்தடில் நம்ம கிடைச்ச பொருளை கூட வச்சு செய்யலாமே. பாருங்கள், இதை நான் தலையிலையும் நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பொருளுக்கு மட்டும் எனக்கு வெறும் 300 ரூபா தாங்க செலவாச்சு. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆனால் வெறும் 300 ரூபா. நம்ம கடையில் ரொம்பலாம் காசு போட்டு வாங்கலாம், வெறும் 300 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி எப்படி ரிசல்ட்